ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த தூதுவளை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வறட்டு இருமல், நாள்பட்ட சளி எல்லாத்துக்குமே இந்த தூதுவளை வச்சு நான் வந்து ஒரு ரசம் செய்ய போகிறேன். சின்ன குழந்தைகளுக்குமே இந்த ரசம் வந்து நீங்கள் கட்டாயம் கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் சாப்பாட்டில் வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செடி வளர்த்துருக்கோம். அந்த செடியில் தான் நான் பறிச்சிட்ருக்கேன். நீங்களும் வீட்டுக்கு ஒரு செடி கட்டாயம், இந்த தூதுவளை செடி கட்டாயம் வளங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை புளியை ஊற வச்சுக்கோங்க. தூதுவளை ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1½ ஸ்பூன் மிளகு, 1 கொத்து பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 6 வத்தல் இருக்குது. 4 வத்தல் வந்து அதில் அரைக்கும்போது சேர்க்கணும், 2 வந்து தாளிக்கும்போது சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, 2 தக்காளி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை, அதுக்கப்புறம் தூதுவளை வந்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதில் ஏற்கனவே முள் வேறு இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான முள் வந்து அதை வந்து தூர எடுத்துக்கோங்க. நல்லா கொழுந்து இலையை பறிச்சுக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச புளி, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து சீரகத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1½ ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அந்த காம்பு வந்து தூர நீக்கிருங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நம்ம ரசம் வைக்கும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அப்புறம் தூதுவளை இலையை சேர்த்துக்கோங்க. நான் 10 20 இலைக்கிட்ட நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. புளியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு அந்த தக்காளி வந்து அந்த மேலே இருக்க அந்த பாகத்தை தூர எடுத்துக்கோங்க. அந்த புளி கரைசலில் வந்து நல்ல தக்காளி வந்து நல்லா கைட்டே எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் தூதுவளை ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பை வந்து இந்த புளிக்கரைசலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காய்ந்த மிளகாய் அது வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் ரசம் வந்து. நல்லா வாயு தொல்லை இருக்காது. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வாய் உலருது. அரைச்சி வச்சு அந்த தூதுவளை அப்புறம் வெள்ளைப்பூடு மிளகெல்லாம் சேர்த்து அந்த கலவையை சேர்த்துக்கோங்க. அது நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை வந்து நல்லா போகும். ரசம் வந்து நல்லா மணமாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. கரைச்சி வச்சு அந்த தக்காளி புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. ரசத்தை வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. அப்படியே சைடில் நுர பொங்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்காது அந்தளவுக்கு. சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான தூதுவளை ரசம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டு இறக்குற டைமில் மல்லியில் மேலாக்க நல்லா தூவி விட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மழைக்காலங்கள்லாம் இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. காய்ச்சல் டைம்லேயுமே இந்த மாதிரி தூதுவளை ரசம் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த வாய் கசப்பு வந்து தூர எடுத்துரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாட்டையும் இந்த தூதுவளை ரசத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு இந்த தூதுவளை ரசமும் அவ்வளோ ஒரு இந்த சூடாக இருக்குது. அதான் அள்ளக்கூட முடியல. ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.